கரூரை விட்டு ஓடினது நம்ம முதலமைச்சர் விஜயா இல்லை செந்தில் பாலாஜியா அப்படின்னு இப்போ நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான உண்மையான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போலீஸார்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவர் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டு கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு ட்வீட்டை போட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கரூரில் இருந்து ஓடிட்டாரு அப்படின்னு நேற்று தேவையில்லாத ஒரு பதிவு ஒன்றை செந்தில் பாலாஜி அவர் போட்டு இப்போ வசமாக செந்தில் பாலாஜி அவர் சிக்கியிருக்காரு. ஸோ இந்த பரபரப்பான நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் முக்கியமான ஒரு 5 தொகுதிகளுக்கு மட்டும் இப்போ இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னு நேற்று நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா சீமான் அதே போல் உதயநிதி இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட்டாக ஒரு சில சதி திட்டம் போட்டிருக்காங்க. அந்த சதி திட்டத்துக்கு தான் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆப்பு அடிக்கிற மாதிரி நீதிமன்றம் அவங்க வாயிலாகவே இடைத்தேர்தல் ரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. இதை கேட்டு சீமான் அதே போல் உதயநிதி 2 பேருமே கதறுன்னு நேற்று சாயந்தரத்தில் இருந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பார்த்தீங்கன்னா முழு விவரம் எல்லாமே என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதே போல் நேற்று நம்ம முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா கரூருக்கு போயிருந்தார். அங்கே அவர் பேசின ஒரு ஸ்பீச் ரொம்ப வைரல் ஆகியிருந்தது. செந்தில் பாலாஜி அவர் ஓடுன்னு இப்போ ஊராக தாவி ஓடிட்டு இருக்காரு. எங்கே இருக்கார் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது யாராலையுமே ட்ராக் பண்ண முடியல. தலைமறைவில் இருக்கார். கட்டிலுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காராங்கிறது தெரியல. ஆனால் எங்கே இருக்காரு அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓடுன்னு செந்தில் பாலாஜி அவரை பார்த்து அந்த பாடல் அவர் பாடினதுமே ரோஷம் வந்த செந்தில் பாலாஜி திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவர் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. முதல்ல மனுஷன் வெளியே வாயா எங்கே இருக்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜி நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது கரூரை விட்டு ஓடினது நம்ம முதலமைச்சர் விஜய் தானா, அதாவது அன்னைக்கு செப்டம்பர் 27 அந்த அசம்பாவிதம் நடந்துமே அங்கே இருக்கிற மக்களை பார்க்கறதுக்காக முதல் ஆளாக கேமராக்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனது நான் தான். மருத்துவமனையில் 5 நிமிஷத்தில் நான் போய் நின்றுட்டேன். ஆனால் கரூரை விட்டு ஓடி போனது நீ தான். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே பார்க்காம கரூரில் இருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாராம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தார். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல கரூர் மாவட்ட செயலாளர் கலெக்டர் அவரே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேணாம் போயிடுங்க, அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை அங்கே கரூரில் இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வந்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து விஜய் அவர்களை ஏர்போர்ட் ஏற்றி அனுப்பி விட்டுருக்காரு. சென்னைக்கு அன்னைக்கு இரவு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் இங்கே செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்து அன்னைக்கு ஓடினது, அதாவது ஓடு அப்படின்னு பாட்டு பாடினார்ல, ஓடினது நான் கிடையாது நீ தான். அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் தான் கரூரை விட்டு அன்னைக்கு ஓடிட்டார் அப்படின்னு அந்த பதிவை ஒன்று வெளியிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை வந்து கலாய்க்கிறாராம். அவர் வந்து செந்தில் பாலாஜி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு வேறு தெரிவிக்கிறாங்க. கனிமொழி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. துரைமுருகன் அவருக்கு வேலூரில் எங்கே இருந்தார் அப்படின்னு தெரியல, அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு பயங்கரமாக நிறைய பேர் திமுகவை சேர்ந்த அந்த 200 ஓபிகள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய தரப்பு கிட்ட இருந்து, அதாவது ஐடி விங் அவங்க தரப்பு இன்னொரு பதிலடி கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அவருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர் வந்து கரூரை விட்டு ஓடி போகலை, அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் அவர் தான் இருக்க வேணாம் அப்படின்னு திருச்சி வரைக்கும் வந்து அனுப்பி வச்சாரு. ஆனால் நீ கரூர் உன்னுடைய கோட்டை அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்தல செந்தில் பாலாஜி, ஆனால் உன்னை கரூரை விட்டே ஓட விட்டு இப்போ கோவை தொகுதியில் நீ நின்றுக்கிட்டு இருக்க. உன்னை கரூர் உன்னுடைய ஐடென்டிட்டி உன்னுடைய தொகுதியாக இருந்துச்சு, ஆனால் அது உன்னுடைய இடமாகவே இல்லாமல் கரூரை விட்டே உன்னை ஓட விட்டது முதலமைச்சர் விஜய் அவர் தான். கரூரில் உனக்கு எதிராக ஒரு அதிர்வாளியை கிரியேட் பண்ணதும் முதலமைச்சர் விஜய் அவர் தான். கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி அவருக்கு மிகப்பெரிய அளவில் தொடர்பு இருக்குது அப்படின்னு மக்களுக்கு உண்மை வெளிச்சத்தை கொண்டு வந்தது முதலமைச்சர் விஜய் அவருடைய ஐடி விங் தான். அதுக்கப்புறமாக தான் நீ கரூரில் நின்றா கண்டிப்பாக தோற்றுருவா அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் கோவை அந்த தொகுதி பக்கம் ஓடி போயிட்டாரு. அப்படி பார்த்தா ஆக்சுவலாக கரூரை விட்டு ஓடினது முதலமைச்சர் விஜய் அவர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருந்தாரு. ஆனால் கரூர் உன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கி அவருடைய கோட்டைக்கு உள்ளே அவரால் வர முடியல. அவர் பாட்டுக்கு கோயம்புத்தூர் பகுதி பக்கம் ஓடி போயிட்டார். ஸோ இப்போ சொல்லுங்கள், உண்மையாகவே ஓடி போனது யார், செந்தில் பாலாஜியா இல்லை நம்ம முதலமைச்சர் விஜயா அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குற எல்லாராலையுமே நிச்சயமாக உண்மை என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவரை 10 நாட்களுக்கு வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு போயிருக்காங்க நீதிபதிகள். ஜாமீன் கொடுத்திருந்தாலும் நிபந்தனையோட வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கையெழுத்து கூட போடுறதுக்கு வெளியே வரத்துக்கு பயந்து பதுங்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி இந்த ட்வீட்டை மட்டும் எப்படி அவர் கட்டிலுக்கு அடியில் இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு இந்த ட்வீட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டார் அப்படின்னு தெரியல. முதல்ல மனுஷன் நீ வெளியே வாயா, அதுக்கப்புறம் இந்த ட்வீட்டெல்லாம் போடுவா அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் போட்ட இந்த ட்வீட்டுக்கு நேற்று அவர் ட்வீட்டுக்கு கீழே போய் இருக்கிற கமெண்ட்டை பார்த்தோம்னா பார்க்க முடியல. அப்படி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. முதல்ல உன்னுடைய அந்த லொக்கேஷன் அனுப்பியா, எங்கே இருக்கியா, நீ முதல்ல வெளியே வாயா, அப்புறம் நீ ட்வீட் போடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரை கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் உண்மையாகவே கரூரில் இருந்து ஓடினது யார் அப்படின்னு. அதே போல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதிமுக அப்புறம் நம்ம விஜய் அவர்கள் இப்படி இவங்க எல்லாருமே ரிசைன் பண்ண அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தமிழக உச்சநீதிமன்றம் இடைத்தேர்தல்கள் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கு இல்லை அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் மிக மிக முக்கியமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் ரிசைன் பண்ணியிருந்த திருச்சி கிழக்கு அந்த தொகுதியை கூட இப்போ இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் நீதிமன்றம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட 5 தொகுதிகளுக்கு ஏற்கனவே ஜெயிச்சிருந்த வெற்றியாளர்கள் அவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வழக்கு விசாரணைக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே இந்த 5 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து வந்தவங்க நம்ம முதல்வர் விஜய் இவங்க எல்லாருமே அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க ஜெயிச்சதில் சர்ச்சை இருக்குது. அதற்கான வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்கும் விசாரணையில் இருக்குது. அந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாக தான் இவங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே உண்மையான எம்எல்ஏக்களா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். அதுக்கப்புறமாக தான் அவங்க ரிசைன் பண்ண அதை ஏற்றுக்கிட்டு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க முடியும். அதனால் அவங்க ஜெயிச்சதுக்காக தொடரப்பட்டிருந்த அந்த வழக்கை சீக்கிரமாக நிறைவு செய்யுங்க. அதுக்கப்புறமாக தான் இவங்க ரிசைன் பண்ணுறதே செல்லும். அதுக்கப்புறமாக தான் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய தேர்தல் தேதியை அறிவிக்க முடியும். அது வரைக்கும் இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இல்லை அப்படின்னு இப்போ நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதை கேட்டதுமே ஃபஸ்ட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான், அதே போல் உதயநிதி. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாண கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் திட்டாங்க. முதல்ல சீமான் அவர் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு திராணி இருக்கா சீமான் அவருக்கு அப்படின்னு நேரடியாக கேள்வி கேட்டவர் தான் இந்த உதயநிதி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி இப்போ சீமான் அவரையே எப்படியாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்க வச்சு சீமான் அவரை ஜெயிக்க வைக்கணும், சட்டமன்றத்துக்கு உள்ள சீமான் வரணும், விஜய் அவர்களை கேள்வி கேட்கணும். அதுக்கு ஒரு மனதாக திமுக அதிமுக 2 பேருமே திருச்சி கிழக்கு தொகுதியில் நாங்கள் நிற்க மாட்டோம், சீமான் அவருக்கு அந்த தொகுதியில் மட்டும் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர் கூட கை கோர்த்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திமுக அதிமுக. ஆனால் சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த தொகுதிகளில் தேர்தல் நடக்காது, தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவசரமாக இவங்க எல்லாருமே போட்ட திட்டம் அது எதையுமே இன்னும் சில மாதங்களுக்கு அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியாது. சீமான் அவரை நிற்க வச்சு எப்படியாவது ஜெயிக்க வச்சலாம் அப்படின்னு உதயநிதி ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். அதுக்காக தான் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி சீமான் அவரை பார்த்து அந்த கல்யாண வீட்டில் எல்லாம் 2 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசினாங்க. என்னமோ திருச்சி கிழக்கில் நின்ற உடனே இவங்க ஈஸியாக ஜெயிக்க போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நீதிமன்றம் இந்த உத்தரவை பார்த்தீங்கன்னா நேற்று பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.